ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழி உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். உளுந்து இல்லாம சும்மா பஞ்சு மாதிரி சூப்பரா ஒரு தோசை தாங்க செய்ய போறோம். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கூட ரொம்ப குறைவாக தான் செலவாகும். காரசாரமான சைட் டிஷ் எதுவாக இருந்தாலுமே இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுள்ள இட்லி அரிசி சேர்க்குறேன். இட்லிக்கு நான் 5020 அரிசி பயன்படுத்துகிறேன். அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி இட்லிக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசியை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு குண்டரிசி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்லை. இட்லிக்கு நம்ம பயன்படுத்துகிற அரிசியை 1 கப் அளவு எடுத்துட்டு நல்லா 3 முறை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண பிறகு சமையலுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வச்சுக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிற காலமாக இருந்தால் இதை அப்படியே எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் 1/2 கப் அளவுள்ள அவல் சேர்த்துக்கணும். அதில் 3/4 கப் அளவுள்ள உப்மாக்கு பயன்படுத்துகிற ரவை இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரவையாக இருந்தாலுமே பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தாலுமே பரவாயில்ல. அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அவலில் தூசுலாம் இருந்ததுன்னா பார்த்து க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி கெட்டி அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பேப்பர் அவலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பர் அவல்னால் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு அலசிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதே போல் சிவப்பு அவல் இருந்ததுன்னா சிவப்பு அவல் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே உடம்புக்கு சத்து தாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இதே போல் சின்ன சின்ன தூசெல்லாம் இருக்கும் அவலில், அந்த அரிசி உம்மிலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. இந்த அவலும் ரவையும் 1 மணி நேரம் ஊறுனா பரவாயில்லை. அதற்கு மேலேயே ஊறணும் அப்படின்னாலுமே எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் அரிசி ஊற வைக்கும் போதே இதையும் ஊற வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்லையோ இல்லை வெளியிலையோ கூட வச்சுக்கலாம். ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியிலேயே வச்சிங்கன்னா புளிச்சிடும். அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரமாக நான் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்பொழுது நல்லா ஊறி வந்திருக்கு. இது போல் நமக்கு ஊறி இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ அரிசி ஊறி இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அரிசி நல்லாவே ஊறி இருக்கும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அரிசி ஊறிடுச்சுன்னு. அப்படி ஊறிச்சா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறிச்சினாலே அரிசி தேவையான அளவு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஊறின அரிசி, அதில் இருக்க தண்ணி இதை சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்கன்னா கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா அரைச்சிடுங்க. இது போல் அரைச்சிட்டு திக்னஸும் நிறைய தண்ணி இருந்ததுன்னா சேர்த்து நம்ம அரைச்சிடக்கூடாது. இது போல் எந்த அளவு இருக்குன்றத மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணி ஆயிடுச்சுனால நமக்கு தோசைகள் வறுக்க வராது. அரிசியை சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அரிசி எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு துருவின தேங்காய் அளந்து எடுத்திருக்கேன். இந்த அரிசி அரைக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். திரியாக இருக்கக்கூடாது. இட்லிக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நான் ஒவ்வொரு பேட்சஸாக சேர்த்து அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்குன்ட்டு. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா நமக்கு தோசைகளாக வறுக்க வராது. திக்காக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்க தேங்காய் துருவல், அவல், ரவை இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருங்களா, அது எல்லாமே சேர்த்து திரும்பவும் நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்துக்கலாம். அதனால தான் சொன்னேன், நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா அதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை, அவல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்ச மாவையும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, அந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். நீங்கள் கை வச்சு கலக்கிற மாதிரி இருந்தாலுமே பெஸ்ட்டு. அப்படிலாம் கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா எல்லா மாவுமே நல்லா நமக்கு ஒன்றுபட்டு சேர்ந்து கலந்து வரணும்.
இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கவே இல்லை. ஏன்னா உப்பு இது மேலே தான் போட்டு நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கல்லுப்பை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி இந்த மாவை அப்படியே புளிக்க வச்சிடணும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிக்கிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு புளிக்க வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மேலே எல்லாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. எப்படி நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி புளிக்க வைப்போமோ அதே போல் தான். இது போல் நல்லா மேலே பொங்கி வந்தால் தான் நமக்கு தோசைகளாக வறுக்கும் பொழுது நல்லா மேலே அந்த ஓட்டைகள்லாம் வரும். இதில் சமையல் சோடா நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு சமையல் சோடா சேர்த்துருக்கேன். சமையல் சோடா சேர்த்து செய்யும் பொழுது தோசைகளில் இந்த ஓட்டைகள் நிறைய வரும். நீங்கள் விருப்பப்படலைன்னா சமையல் சோடா சேர்க்கறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்போட டேஸ்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், இது போல் நமக்கு இருக்கணும். சமையல் சோடா சேர்க்க விருப்பப்படலைன்னா ஈனோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே தேவையில்லைனாலுமே பரவாயில்ல, தோசை சாஃப்டாக வரும். ஆனால் ஓட்டைகள் மட்டும் நமக்கு அந்த அளவு வராது. நல்லா ஓட்டைகள் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதில் சமையல் சோடா சேர்த்தோம். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போல் வெங்காயம் வச்சு தேய்ச்சிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க குழிக்கரண்டியில் மாவு எடுத்து இதே போல் நம்ம வச்சு ஊற்றிடணும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. இது போல் ஊற்றினாலே அதில் ஓட்டைகள் எல்லாம் நல்லா மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ரொம்ப திக்காகவும் நம்ம ஊற்றக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே ஆவிலேயே இந்த தோசை நல்லா நமக்கு வெந்து வரும். எண்ணெயும் இந்த தோசைக்கு ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நமக்கு வெந்து வந்த பிறகு தான் இந்த தோசையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தோசை கருகிடும் அப்படிங்கிற பயமே நமக்கு தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள் எந்தளவு ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு. ஓரமெல்லாம் சூப்பராக நமக்கு செவந்து வந்திருக்கு. ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எண்ணெய் கூட நம்ம தனியாகவே விடவே இல்லை இந்த தோசைக்கு. எந்த அளவு சூப்பராக ஓட்டைகளோட அடியில் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஓட்டைகள்லாம் இருக்குது. இந்த தோசை பார்க்கறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குன்றது பார்க்கும்போதே தெரியும். நம்ம அந்த கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சோம் இல்லைங்களா, அதே இதுலேயே இந்த தோசை சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் தோசை எந்தளவு சாஃப்டாக இருக்குது. இது போல் தான் இருக்கும். திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இந்த தோசைக்கு. இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் ஆறுனா கூட சாஃப்டாகவே இருக்குங்க. அதனால் லஞ்ச் பாக்ஸு கூட இந்த தோசையை நீங்கள் கொடுத்து விடலாம். சாம்பார், சட்னி வகைகள், குருமா வகைகள் எல்லாமே இந்த தோசைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டான தோசை யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்பவே பிடிக்குங்க. இந்த தோசையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.